எங்க மாமனார் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேங்க. எனக்கு ஆக்சுவலா சொல்லனா ஹி இஸ் சச் a mentor. கல்யாணத்துக்காக அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. உள்ள கூப்பிட்டு நான் அந்த புடவைய பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மேனால இவ்வளோ சூஸ் பண்ண முடியுமா முதல்ல. ஐயோ அப்பா கேட்குற இந்த புளிப்பு போடாத ரசம், லெமன் ஊத்துன ரசம், மைசூர் ரசம், இதெல்லாம் ஏன்னா அவர் வந்து என்னைக்குமே அவங்க மனைவிய எங்க மாமியார எங்க எதிரில் முக்கியத்துவம் கொடுக்காம பேசினதே நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு நிறைய இடத்துல பொறாம, அதாவது ஒரு 10 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரி ஒரு 10% இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனே அப்படின்ட்டு. சுந்தரா டிராவல்ஸ் அதுதான் நாங்க அப்பாவோட சேர்ந்து பார்த்த படம். நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாருங்க. அது என்னால சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்கிறேன். ஏன்னா என் பசங்களுக்கு நான் காட்டணும், முக்கியமா என் கணவருக்கு காட்டணும். ஏன்னா அவர் படம் பார்க்கும்போது என் படத்தை பாக்குறீங்களாம்மா அப்படின்னு எனக்கு கேட்பாரு. ஆமாப்பா பாக்குறோம்மா. பார்த்துட்டு எனக்கு விமர்சனம் சொல்லுங்கம்மா அப்படின்பாரு. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்ங்க. வேணு சக்கரவர்த்தி சாருடைய மருமகள் அப்படின்றத விட இன்னொரு மகள் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. உங்க ரெண்டு ஒரு அந்த பாண்டிங்க சொல்லுங்க, மாமனார் மருமகள் அப்படின்றது. எங்க மாமனார் வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவேங்க. ஏன்னா எங்க அப்பாவை நான் டேடுன்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுறதுனால எந்த ஒரு வேல்யூ சேஞ்சும் இருக்கவே இருக்காது. பாண்டிங் எப்படி ஆரம்பிச்சதுனாங்க, நாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும் அப்பாவை. ஓ, முன்னாடியே தெரியும் உங்களுக்கு? இல்ல, கல்யாணம் ஆன டைம் கிட்ட, அந்த டைம்ல நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவர் எனக்கு கல்யாணத்துக்காக அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நம்மள கூட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க, இல்ல மாமியார் கூட போவாங்க. அப்படிலாம் இங்க நடக்கல. அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டு 8 o'clock மேல வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டினாங்க. லைட் எல்லாம் போட்டுட்டாங்க. இதே ரூம்ல தான் லைட் எல்லாம் போட்டுட்டாங்க. பெட்ல எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு ஒருத்தவங்களா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே மனைவிக்கு தான் முதல் மரியாதை. அப்போ எங்க கர்ணமா உள்ள கூப்பிட்டுட்டு காட்டிட்டு, அதுக்கப்புறம் அக்காவை, அதுக்கப்புறம் பாட்டிய, அதுக்கப்புறம் என்னை லாஸ்டா கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்டு நான் அந்த புடவைய பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மேனால இவ்வளோ சூஸ் பண்ண முடியுமா முதல்ல அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, இது எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்ட்டு. முதல் காரணம் கூரைப்பட்டு புடவை. கூரை புடவை எப்படி இருக்கும்? மரூன் ரெட் கலர்ல இருக்கும். அது ஒரு மாதிரியான சாண்ட் ரெட் சில்க். இவ்வளவு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல வந்துட்டு காட்டன் வாங்காம வாங்குறாங்க. ஏன்னா என் மருமக கட்டுறது பட்டுல தான் இருக்கணும். அதான் முதல் தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் சாரி பிரிச்சு காட்டினாங்க. வயலட். எனக்கு வந்து என்னோட கம்ப்ளெக்ஷனுக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப நாங்க போயிருந்தாலே இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு அப்பாவா அவர் எனக்கு கொடுத்தது. இது முடிஞ்சு கல்யாணம் நடந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அவர் என்கிட்ட ஒரு 2-3 கான்வர்சேஷன்ல முதல் சொன்ன வார்த்தை, மா எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். இந்த பழக்கத்தை நீ வச்சுக்கிட்டனா, அதாவது நீ பண்ணு, அதெல்லாம் கிடையாது. வச்சுக்கிட்டனா இது நம்ம ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன நினைப்போம், ஒரு பேரண்டா இருந்தா என்ன நினைப்போம், நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அவர் அப்படி பண்ண மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப எங்களை கிளம்புங்க அப்படின்னா அவர் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களை கிளம்புங்கன்னு சொல்லுவார். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பெரியவங்க வீட்டுல அப்படி இருக்கிறாங்கன்ற பட்சத்துல நம்ம பார்த்து என்ன நினைப்போம், அப்பாவே கிளம்பிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம எப்படி யோசிப்போம். அந்த மாதிரிதான் இந்த பாண்டிங் எப்படி ஆச்சுன்னா, ஒரு நாளா வளர 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 எனக்கு 2003 கல்யாணம் ஆச்சுங்க. அப்பா தவறுனது 2017. 14 இயர்ஸ் வந்து அவருக்கு ஒரு சம்மர் ஹோம், வின்டர் ஹோம் இருக்கும். இங்க சம்மர் ஹோம், அங்க வின்டர் ஹோம். அதை நீங்க எப்படி மாத்திக்கணும்னா, அவர் வந்து ஹி லவ்ஸ் வின்டர். யூகேல வந்து வின்டர்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் கோல்டு. சோ ஏஜ்ட் பர்சன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அப்பா ஏஜ்ட் பர்சனே கிடையாதுங்க. அப்பா இஸ் வெரி ரெலவெண்ட். அதாவது 60+ பீப்புளோட உட்கார்ந்து கேதர் பண்ணி குரூப்ல பேசும்போதும் எந்த டாபிக் பேசா கனெக்ட் ஆகும்னு அவருக்கு நல்லா தெரியும். 16 இயர்ஸ் ஓல்டு பேசும்போதும் கனெக்ட் பண்ண தெரியும். மிட் ரேஞ்சும் பேச தெரியும். ஸோ அவர் எப்படின்னா, ஆடியன்ஸை பொறுத்து அவரோட டாபிக்கும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரும் மாறிக்கிட்டே இருக்கும். ரெலவெண்டா வச்சிருப்பாரு. இப்பதான் நம்ம வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்து டாபிக்ஸ் ட்ரெண்டிங்கா போதெல்லாம். நான் சொல்றது 2003, 5, 9, 10 வரைக்கும் சொல்றதெல்லாம்.
ரெலவெண்டா வச்சிருப்பாரு. இந்த பாண்டிங்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நானும் அப்பாவும் சமூகமா நிறைய பேசுவோம். ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து லா. ஓகே. சோ அப்பாவும் நானும் கனெக்ட் பண்றது வந்து தெரியுமான்னு தெரியல சார் நிறைய ஆடியன்ஸ்க்கு. அரட்டை அரங்கம் விசு சாரோடது. அதுதான் எங்களோட ஹாட் டாபிக். சண்டே வந்து 9 to 10:30 எங்களோட ஃபோன் கால். அதாவது எங்களோட லண்டன் டைம்க்கு அவர் அடிப்பார். அப்போனா எங்க 11:00 வந்து இங்க சென்னையில முடிஞ்சிருக்கும். ஓகே. அத நாங்க இங்க பார்த்துட்டு அப்பாவோட அந்த டாபிக்க பேசும்போது, ஓ! அந்தல யார் என்ன பேசுனாங்க? அதுல சின்ன குழந்தைங்க பேசுவாங்க, பெரியவங்க பேசுவாங்க. விசு சார் அத எப்படி சமரசம் பண்ணாருன்னு பேசுவாங்க. அது எல்லாமே நாங்க வந்து டயலாக் பை டயலாக் பேசிட்டு, அது எப்படி சொசைட்டியலா வந்து இம்பாக்ட் ஆகுது, அத நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோம். அது பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயா நானா. அதுவும் நாங்க பேசியிருக்கோம். சோ இது வந்து எப்படின்னா பாண்டிங் வந்து இட் வாஸ் நெவர் அ டாட்டர் இன் லா அண்ட் ஃபாதர் இன் லா ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. மோர் சொசைட்டியலா வேல்யூஸ் எப்படி ஷேர் பண்றது. எனக்கு ஆக்சுவலா சொல்லலாம் ஹி இஸ் சச் அ மென்டார். ஓகே. கிரேட். சார் ஒரு மென்டார் மாரின்னு சொன்னீங்க நீங்க. மோர் தென் ஒரு ஆமா சார். மாமனார் மாரி. மென்டார்ன்றது வந்து ப்ரொஃபஷனலாவும் இல்லாம, பெர்சனலாவும் இல்லாம நெறைய விஷயத்துல வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாருங்க. எல்லாருமே வந்து அவர ஒரு ஆக்டரா பார்ப்பாங்க, டைரக்டரா பார்ப்பாங்க. நான் அவர ரொம்ப விஷயத்துல ரைட்டரா பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாவது வெளிய போய் சாப்பிடுவோம். ஃபேமிலியா சாப்ட்டுருப்போம். அந்த நேரத்துல நெறைய சிட் சாட் இருக்கும். நெறைய அத பத்தி பேசியிருப்போம். முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 2 ஹவர்ஸ் நேப் எடுத்துட்டு, அதுக்காக உட்கார்ந்து டைம் எடுத்து அந்த எஃபோர்ட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு. இதுக்காக நீ பிளான் பண்ணியிருக்கமா? இத்தன பேர் நம்ப போனோம். இந்த காண்டிமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டார்ட்டர் இருந்துச்சு. இந்த செஃப் இப்படி பண்ணி குடுத்தாங்க. அதாவது அத வந்து அப்ரிஷியேட் பண்ணணுன்ற மாதிரி இல்லாம, அதுக்கான எஃபோர்ட்டுக்கான டைம குடுத்து, ஒரு வேல்யூ பண்றதுன்றது வந்து சாதாரண ஹியூமன் பிஹேவியர் கிடையாது ஆக்சுவலா. அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்டின்னா, இது ஒரு டாட்டர் இன் லா நீங்க பண்ணி தான் ஆகணும். இது உங்க கடமை அப்டின்னாருன்னா, நம்மளும் தட்ட கொண்டு போய் வச்சுட்டு, வணக்கம்ப்பான்னு சொல்லிட்டு வந்திருப்போம். நீ தட்ட எடுத்துட்டு வந்தல்லம்மா, அந்த தட்டு எனக்காக தானே வாங்குன. அந்த தட்டு வாங்கும்போது நீ என்ன நெனச்சல்லம்மா, அது எனக்கு புடிச்ச ஷேப்பு தானே. அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னா, மனுஷன் இவ்ளோ ரசிக்கிறாருல்ல. நம்ம பண்ணாத ஒரு சின்ன விஷயத்த, அப்படின்ற மாரி நெறைய தோணும். கல்யாணம்னு புதுசுல ரொம்ப சமையல்லாம் தெரியாது. பட் ஆனா அவரு பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அந்த கில்ட்டிலே பல விஷயம் கத்துக்க தோணும். அப்பல்லாம் யூடியூப் கண்டிப்பா கிடையாது ஆமா சார். கிடையாது. புக்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்தியா ரெஃபரன்ஸ். வந்தா என்னோட முதல் ட்ரிப்பு டி நகர்ல நெறைய பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் இருக்கும். அங்க போய் வாங்குறது. சமையல் குறிப்பு புக்க வாங்கி வச்சிருப்பேன். ஐய்யய்யோ! அப்பா கேட்கிற இந்த புளிப்பு போடாத ரசம், லெமன் ஊத்துன ரசம், ஆ. மைசூர் ரசம் இதெல்லாம் ஏன்னா அவரு வந்து வீட்ல சாப்பிடாதது கிடையாது. சினிவேர்ல்ட்ல சாப்பிடாதது கிடையாது. நம்ம என்ன ஸ்பெஷலா பண்ணணும்ன்ட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். அதுல நெறைய புளிப்பு இருக்கும், நெறைய உப்பு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டார். நம்மள எப்பவுமே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அது வந்து இவங்க இந்த ஜெண்டர் அதனால இவங்க இது பண்ணக்கூடாது. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அந்த பாண்டிங் எப்படி வந்துச்சுன்னா, எப்போ ஒருத்தர் ரொம்ப ஃப்ரீ ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீ ஆஃப் தாட் இருக்கும்போதோ, உங்களுக்கு அந்த பவுண்டரீஸே இருக்காது. நீங்க வந்து அந்த என்ன கான்வர்சேஷன் வேணாலும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா, வி நோ வேர் வி கேன் ஸ்டார்ட், வேர் வி கேன் பாஸ், வேர் வி நீட் டூ ஸ்டாப். அந்த பவுண்டரி வந்து அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். அது எப்படின்னா, நாங்கலாம் கத்துக்கிட்டது இல்ல. அவர் சொல்லிக் குடுத்தது. அவரு இன்னொருத்தவங்கள எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாருன்னு நம்ம பார்ப்போம்ல. அத பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்னைக்குமே அவங்க மனைவிய, எங்க மாமியார, எங்க எதிர்ல முக்கியத்துவம் குடுக்காம பேசினதே நான் பார்த்ததே இல்லங்க. எனக்கு நெறைய இடத்துல பொறாம. அதாவது ஒரு 10 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், உங்க அப்பா மாரி ஒரு 10% இருந்தாலும் ஆஸ் யூசுவல் எப்பவுமே சொல்றது தான். 10% இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேனே அப்டின்ட்டு. இது ஒரே ஒரு விஷயம் மறைக்கிறதுக்கு. கண்டிப்பாங்க. யூசுவலா பெண்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பாவ கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க எப்பவுமே. "எங்க அப்பா பாத்துக்கிற மாரி நீ பாத்துக்கிறியா?" அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனா இங்க வந்து மாமனாரையே ரெஃபரன்ஸா வச்சு சொல்றீங்க நீங்க. இது ஒரு ஒரு இல்ல யூசுவலா வந்து அப்படி கண்டிப்பா, வரும். கண்டிப்பா. அப்பாவ கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட வந்து, "எங்க அப்பா இப்படி தான் என்ன பாத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க நீங்க சொல்லும்போது தெரியுது. இது எந்த அளவுக்கு நீங்க மாமனார் வேல்யூ அப்டின்றது. பண்றீங்கன்னு சொல்லி. அதுதாங்க. ஏன்னா வந்து அப்பா கல்யாணம் ஆற வரைக்கும் என்ன எப்டின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் அவர பார்த்தேன். நெறைய விஷயத்துல. அது இல்லாம அவருக்கு நெறைய டைம் இருந்துச்சு. அப்போ வந்து பிஸியா இருந்தபோது அவர் என்ன ஆக்சுவல் பெர்சனாலிட்டி என்ன வெளிய வந்தது, வரலன்றது தெரியாது. அங்க இருக்கும்போது அவருக்கு நெறைய டைம் இருந்துச்சு.
அங்க வரும்போது நிறைய லாங் வாக்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். லண்டன் லண்டன் வரும்போது ரொம்ப லாங் வாக்ஸ்ல என்ஜாய் பண்ணுவார். அவருக்கு வந்து டைம் கீப்பிங் வந்து பங்க்சுவாலிட்டி தான் பிரெத். 6:30 மணிக்கு கீழே வரனா 6:29க்கு கீழே வந்துருவாரு. அப்பனா நாங்க 6:15க்கு ரெடியா இருக்கணும். அது வந்து அது கீன். இப்போ நாங்க வந்து அவருக்கு லண்டனுக்கு டிக்கெட் போடுறோம்னா நாங்க 3 மாசம் முன்னாடியே போட்டுருவோம். இன்னைக்கு டிக்கெட் போட்டோம்னா இந்த வீக்கெண்டே அவருக்கு பெட்டியை காட்டுவார். நான் பெட்டியை பேக் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். அப்படிதான் அவர். 3 மந்த்ஸ் பிஃபோர் நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எனக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சதே கிடையாது. அவரை மாதிரி பிளானிங்லாம் பண்ணவே முடியாது. 3 மந்த்ஸ் பிஃபோர் ஹெட்டே பிளான் பண்ணிடுவாரு. அவரு கூட பழகி பழகி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்களும் ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்பா வந்துட்டாருன்னா எங்கெல்லாம் போவோம், எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் எல்லாத்துலயும் ரசிக்கிறதுனால, நம்ம எங்க கூட்டு போனாலும் சந்தோஷமா இருப்பாரு. நம்ம என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருப்பாருன்னு போது, நம்ம எல்லா பண்றதையும் சின்ன சின்னதா பண்ணாம பெருசா பண்ணணும்னு யோசிப்போம். அவருக்கு நிறைய பிக் ட்ரீம்ஸ். அது ரொம்ப பெரிய கனவுகள், நிறைய கனவுகள். ஆனா அந்த கனவுகள் எல்லாமே குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கும். மனைவி, மகன், மருமகள், மகள், மருமகன் அது மாதிரி சார்ந்தே தான் இருக்குமே தவிர, இவங்கள தனியா விட்டு பேசவே அவருக்கு நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்க 8 பேரு, எங்க 8 பேரு, எங்க 8 பேரு. பாட்டி, அதாவது விமலா பாட்டி எங்க மாமியாரோட அம்மா. அவங்க வந்து எங்க கார்டியன் ஆஃப் ஃபேமிலி அப்படின்னுவாரு. அப்புறம் எங்க 8 பேர். இத சுத்தி தான் அவரோட ஃபேமிலி, அதுதான் அவரோட ரெலவன்ஸ் அப்படின்ற மாரி இருக்கும். ஊருக்கு வரும்போதெல்லாம் நான் எப்படி அவர யோசிப்பேன்னா, ரெகுலரா எல்லாருக்குமே கால் பண்ணுவாரு சார். ஓகே. அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க ரிலேஷன்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. கர்ணம்மா அதாவது எங்க மாமியாரோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க பர்த் டேட்லேருந்து எல்லாமே டைரியில வச்சிருப்பாரு. எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி என்ன கேட்கணுமோ, என்ன பண்ணணுமோ அத கரெக்ட்டா பண்ணிடுவாரு. ரொம்ப ரெலவென்ட்டா இருப்பாரு. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம், ஐயோ! நம்ம கேலண்டர் கரெக்ட்டா வச்சிருக்கணும். அப்பா இத பண்றாரு, அப்ப நம்ம இத பண்ணணும் அப்படின்றதுக்கு. கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடும். அவர பார்த்த உடனே நம்ம இத கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்றதுனால வேண்டி. இப்ப நீங்க நீங்க கல்யாணம் ஆகி வந்த காலகட்டம் வந்து அவர் நடிக்கிறது கொஞ்சம் குறைச்சிட்டாரு. ரொம்ப அவ்வளோ பிஸின்னு சொல்ல முடியாது இல்லையா? I mean ரொம்ப அந்த 80s, 90s எக்ஸ்ட்ரீமா பிஸியா இருந்தபோது 2003க்கு அப்புறம்ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படின்னும்போது லண்டன் வரும்போதெல்லாம் சம்மர் ஹோம், வின்டர் ஹோம் சொல்றீங்கல்ல, லாங் வாக்ஸ் பிடிக்கும்னு சொன்னீங்க. அதை தாண்டி பேசக்கூடிய விஷயங்கள் நீங்களும் அவரை 2022லேருந்து எனக்கு நாங்க ஃபேமிலி தெரியும் எனக்கு. அப்ப அந்த டைம்ல 2002ல இருந்து 2002லேருந்து. உங்களுக்கு லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு? லவ் கம் அரேஞ்ச்ட். வீட்ல எல்லாம் அப்ரூவ் பண்ணி. ஓகே. அப்போ சுந்தரா டிராவல்ஸ் அதுதான் நாங்க அப்பாவோட சேர்ந்து பார்த்த படம். ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் படத்தை பத்தி அப்பாட்ட நாங்க பேசும்போது. அத பார்த்துட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அந்த இயர் தான் நினைக்கிறேன். அதே இயர்ல இன்னொரு படமும் இருக்குது. அத பார்த்துட்டு 2 to 3 ஹவர்ஸ் சினிமா செட்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்பதான் இந்த கேரவன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சினிமா பேக்ரவுண்டே கிடையாது. எனக்கு இது எப்படின்னே எனக்கு தெரியாது. அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பேக்கப் எடுக்கிற வரைக்கும், வேன்ல வந்து கார்ல வந்து உட்கார வரைக்கும் எப்படி நடக்கும்ன்றத ஃபுல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அங்க கேரவன் கிடையாதுமா. நாங்க உட்கார்ந்திருப்போம். நாங்க என்ஹான்ஸ் பண்ணுவோம் ஒரு சீன. அப்படின்றத நடிச்சு காட்டுவாரு. இதுதான் சீன். இதுதான் டயலாக். இத இப்படி அவங்க சொன்னாங்க. இத இப்படி பண்ணோம். இந்த காஸ்டியூம் இப்படி சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்றத சொல்ல சொல்ல நம்ம ஆடியன்ஸா இருக்கிறவங்க நம்ம அதுக்குள்ள போயிருவோம் ஆக்சுவலா. ஓகே இதுதான் கேரக்டர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் என்னோட முதல் மூவி அவரோட நான் இன்டராக்ட் பண்ணது முதல்ல. அதுக்கப்புறம் ரமணா. அந்த படம் நானும் அப்பா என் வீட்ல எல்லாருமே சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்தோம். அது ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு பெரிய இன்டராக்ஷன் கொண்டு வந்த மூவின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் படம். கேப்டனுக்கு ஒரு பெரிய டிஃபரண்ட் மைல்ஸ்டோன். பிளஸ் வந்து இந்த சொசைட்டியெல்லாம் இம்பாக்டாவும் இருந்த மூவி அது. அத பார்த்துட்டு நாங்க ரொம்ப நாள் அந்த படத்த பத்தி பேசினோம். அது வந்து ரொம்ப ரெலவென்ட்டாவும் இருந்துச்சு. அதாவது சொசைட்டி எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப அவரு பேசுவாரு. அவரோட ரைட்டிங் எப்படி இருக்கணும்னாங்க, ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாரு. ஒருத்தவங்களோட கியூஸ் நீங்க எப்படி பேசுறீங்க? இப்ப நீங்க பேசுறீங்க, கைய கட்டி பேசுறீங்க. கைய இப்படி வச்சு பேசுறீங்கன்னா, அதுக்கு என்னப்பா ரெலவன்ஸ் அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப கியூரியஸ் டூ லேர்ன். யாருகிட்டயுமே இது இவங்களுக்கு தெரியும், தெரியாதுன்றதே கிடையாது. ரொம்ப கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வியிலேருந்து வர பதில அவர் வந்து நெறைய லேர்ன் பண்ணுவாரு. இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னாங்க, நாங்க அங்க லண்டன் வரும்போது, லாங் வாக்ஸ் போகும்போதுங்க, நாங்க வந்து அங்க என்ன பழக்கம்னா, பார்த்த உடனே கிரீட் பண்ணி குட் மார்னிங் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல அப்பா அப்படி பண்ணதில்ல. அப்புறம் என்ன ஒரு தடவ கேட்டாரு. "எதுக்கும்மா நீங்க அப்படி சொல்றீங்கன்னு?" "இல்லைங்கப்பா, இங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க."
அதுக்கப்புறம் நான் அவரோட எப்ப நான் டே வாக் போகும்போதும் அவர் எல்லாருக்குமே விஷ் பண்ணுவார். வெள்ளைக்காரன், தமிழ் அப்படிலாம் பார்க்கவே மாட்டார். எல்லாருக்குமே ரெலவெண்டா இருக்கார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சின்னவங்க கிட்டயும் கத்துக்கலாம். இது கத்துக்க வேண்டிய விஷயம்ன்றத ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போய் பண்ற ஒருத்தர் அவரு. நெறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு. ஆக்சுவலா இங்க வந்து அவர் இந்தியால இருந்தபோது, ஸ்போர்ட்ஸ் பார்க்கிறது அவருக்கு ரொம்ப கம்மியான மாரி இருந்தது. அங்க இருக்கும்போது நெறைய பார்த்திருக்கிறாரு. எனக்கு மறக்கவே முடியாதுன்னா, ஒலிம்பிக் டைம் அவர் அங்க இருந்தார். ஓகே. 2012 அந்த 6 மந்த்ஸ் இருந்த பீரியட். அப்போ நாங்க நெறைய ட்ரிப் வந்து லண்டனுக்கு ஸ்ட்ராட்ஃபோர்டுன்னு ஒரு ஏரியால. அங்க நெறைய ட்ரிப் நாங்க போயிருக்கோம். அப்போ லண்டனே வந்து வேற மாரி மாறுச்சு. ஆக்சுவலா அந்த ட்ராக் எல்லாம் மாத்துனாங்க. ரோட்ஸ்லாம். அப்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. நாங்க ஒரு லாங் பஸ் ரூட் இருக்கும். அதுல தான் நாங்க போவோம். ஏன்னா அந்த ரோட பார்க்கறதுக்காக வேண்டி கூட்டு போ சொல்லுவாரு. அங்க போம்போது அந்த 2 லேன வந்து 4 லேனா இருக்காங்க. இப்பதான் சார் தமிழ்நாடுல 4 லேன் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 4 லேன் ஆனது வந்து அதுல பஸ் லேன், சைக்கிள் லேன்லாம் இருக்கும். அத பார்த்துட்டு இது மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல வந்துருச்சுனாமா, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியுமாம்மா? எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்ட் ஆயிருவாங்க. அது ரொம்ப வந்து சொசைட்டில ரொம்ப கூர்ந்து பார்ப்பாரு. அத எப்படி முன்னேற்றணும்னு பார்ப்பாரு. அது நெறைய அத பத்தி ரொம்ப பேசுவாரு. இப்ப படிக்கிற புக்ஸு, இப்ப டெய்லீஸ் எதா இருக்குது. அந்த மாரி படிக்கிற ஆனந்த விகடன் இந்த மாரி புக்ஸ் எல்லாம் படிச்சாருன்னா, அதுல சில துணுக்குகள படிச்சுட்டு, அத எனக்கு ஃபோட்டோ எடுத்து, அந்த குட்டி Nokia ஃபோன் அதுல ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. ஃபோட்டோ எடுக்கும்போது அவரு கேட்பாரு, "இந்த ஆர்பிஜி காரன் இருக்கானம்மா, ஃபோட்டோ பெருசாவே எடுக்க விட மாட்றான்" அப்டின்னுவாரு. அத எடுத்து வச்சிருப்பாரு. நெறைய கட் பண்ணி வச்சிருப்பாரு. இது என்ன சண்டே எங்ககிட்ட பேசும்போது, இத பத்தி டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு பண்றதுக்கு. அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி என்னை எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நாங்களும் மண்டேலருந்து சாட்டர்டே என்ன பண்ணோன்றது வரிசையா சொல்லுவோம். இத பண்ணோம், இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நாட் அவுட் ஆஃப் த டாபிக்கா, இது வந்து ஒரு ரெலவென்ட்டா கொண்டு போய் வீடு, சொசைட்டி, ஃபேமிலி இத அப்படியே கொண்டு வந்ததுனால, எங்களுக்கு நெறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்கும். நீங்க சினிமா இன்ட்ராக்ஷன் பத்தி சொன்னீங்க. சுந்தரா டிராவல்ஸ் பத்திலாம் பேசணும். ரமணா பத்திலாம் பேசணும்னு. இப்ப சார் அங்க இருக்கும்போது வந்து, அவர் சினிமா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறத நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது உங்க எதிர்ல சொல்றேன் நான். அப்படி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மணிக்கணக்கா பேசுறதோ, இல்ல யார நீங்க பார்த்துருக்கீங்க அப்படி அவர் கூட நான் கண்டிப்பாங்க. நாங்க இங்க வரும்போது அப்பாக்கு மத்தியானம் லஞ்ச் போட்டுட்டு, மேல வரும்போது, "வாம்மா நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு படுக்கறதுக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப மேல வரும்போது உட்கார்ந்து பேசும்போது, சத்யராஜ் சார் கிட்டயும், கவுண்டமணி சார் கிட்டயும் நான் ஒரு 2 முறை பேசி பார்த்துருக்கிறேங்க. ஏன்னா அப்பா பேசிட்டே இருக்கும்போது அந்த ஃபோன் கால் வந்துருச்சுன்னா யாருன்னு நமக்கு தெரியாது. 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். அந்த ஃபோன் கால்லாம் ஒரு 4 ஹவர்ஸ்லாம் போயிருக்கு. ஆனா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, எதுவுமே சினிமா சம்பந்தம் மாதிரியே இருக்காது. ரொம்ப ஜென்ரலா ஆனா வந்து ஒரு ஒரு பியர் குரூப் கான்வர்சேஷன் மாதிரியும், அத நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும்ன்றத தான் அவங்க ரொம்ப முனைப்பா பேசிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு என்னன்னா, அப்பாக்கு ஒரு அவமரியாதையா இருக்குன்றதுனால அந்த இடத்த விட்டு போகாம 3 ஹவர்ஸ் ஆனாலும் நம்மளும் ரொம்ப கேட்கிற மாதிரியே தலையாட்டிக்கிட்டே இருப்போம். முடிச்சதுக்கு அப்புறம் இல்லம்மா இதுதான் பேசணும். இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கான்வர்சேஷன் கன்டின்யூ ஆகும். ஸோ அப்ப நெறைய இந்த மாரி கான்வர்சேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கூட இருந்திருக்கும். இந்தியா வரம்போதெல்லாம் நாங்க கோஆர்டினேட்டடா போற இடம் வந்து ஃபிஷர்மேன் கோ. ஆ. அதுதான் எங்களோட பெஸ்ட் ஸ்பாட். ஏன்னா நாங்க பாண்டீஸ்வரி மதர் ஆஷ்ரம் பார்த்துட்டு, விநாயகர் கோயில் பார்த்துட்டு, அந்த பீச்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அங்கேருந்து வந்து இங்க வந்து லஞ்ச் சாப்பிடுவோம். அப்பா அங்க 6:00 நம்ம எழுந்துக்கணும். இங்க 2:00 லஞ்சுக்கு வரணுன்றதே எங்களுக்கு முன்னாடி நாளே சொல்லிடுவாரு. ஓகே. ஸோ அதுலேருந்து வரம்போது அந்த ஃபிஷர்மேன் கேவ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்ப உட்காரும்போது சொல்லுவாரு, "இந்த ட்ரிப்ல வந்தபோது இந்த இடம் இப்படி இருந்துச்சுமா, அது அப்படி இருந்துச்சுன்னு" ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? அதாவது எதுவுமே வந்து ஃபேமிலிக்காக மட்டுமே இல்லாம, நம்மள எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாரு. வெரி நைஸ். அப்ரிசியேஷன் பத்தி சொன்னீங்க நீங்க. அத தாண்டி லெட்டர்ஸ் எழுதுவாராமே. நெறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்கிறாருங்க. அது என்னால சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அத நான் ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்கிறேன். ஏன்னா, என் பசங்களுக்கு நான் காட்டணும். முக்கியமா என் கணவருக்கு காட்டணும். ஏன்னா, அவரு அவங்க மருமக கிட்டயும் 2 டாட்டர் இன் லாஸ் வரப்போறாங்கன்னு நெனைக்கிறேன் லைஃப்ல. அப்ப அவங்க கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்ன்றது அவரு தான் வழிகாட்டி. அது இல்லாம என் பசங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. 2 பேருக்குமே. அதனால தாத்தா வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்றது வந்து, இப்ப அவங்களோட வெட்டிங்ல பெஸ்ட் மேன் ஸ்பீச்சுக்கு அவங்க தாத்தாக்கு பதிலா அவங்க லெட்டர்ஸ் தான் பேசும். சூப்பர். அது நெறைய எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கீங்க. நெறைய எடுத்து வச்சிருக்கிறேன் அவருங்களுக்காக. அது இல்லாம அவரு நெறைய தேங்க் யூ சொல்லுவாருங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது எப்படின்னா, அந்த கிராட்டிட்யூட் தான் அந்த தேங்க் யூ. ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி, இந்த வார்த்தை
இது இப்படி நல்லா இருந்தது, அது அப்படி வர்ணிச்சு சொல்றபோது, அதை எழுத்து வடிவமா குடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது ட்ரெஷர். இன்னைக்கே நம்ம திருக்குறள வந்து எல்லாரும் பொக்கிஷமா பார்க்கலாம், எழுதி வச்சுட்டு போனதுனால. ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோதான் இப்ப ரொம்ப சிந்தெடிக்கா வந்து ரீல்ஸ் ரொம்ப குட்டியா ஆனாலுமே, அந்த எழுத்து வடிவத்துக்கு இருக்கிற அது வலி வந்து தனி வேல்யூ வந்து தனி ரொம்ப சிறப்பு ஜாஸ்தி. நிச்சயமா. ம். அதுவும் ஒரு ரைட்டர் வீட்ல இருந்து வந்துட்டு, ஒரு கிரியேட்டர் கிட்ட இருந்து வந்துட்டு அது வரம்போது, இட் இஸ் அ கோல்டன் டஸ்ட் எங்களுக்கு அது. ஆக்சுவலா அத நான் ரொம்ப பொக்கிஷமா வச்சிருக்கிறேன். இட் இஸ் இன் அ சேஃப் பிளேஸ். அத நான் வச்சுட்டு, அத அவங்க பசங்க பார்க்கணும். அவங்களோட லெகசியும் பார்க்கணுன்றது என்னோட பெரிய விருப்பம். இத நான் அடிக்கடி நான் சொல்லவும் காட்டுவேன். ஏன்னா, எங்க வீட்டுக்காரர்ட்ட நான் பேசும்போது, அப்பா என்னெல்லாம் அவங்களோட லவ் ஸ்டோரிலாம் என்ட்ட நெறைய சொல்லியிருக்காரு. எங்க மாமியார் ரொம்ப கம்மியா லிமிட்டடா சொல்லியிருக்கிறாங்க. அத நெறைய என்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி நைஸ். சாரோட படங்கள YouTubeல பார்க்கறது உண்டா? இந்த லாஸ்ட் 8 இயர்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மெமரீஸ்லாம் உங்களுக்கு வரும்? ரொம்ப படம் பார்க்கறது இல்ல சார். பட் ஆனா அவரோட படம் ரெலவன்ட் எனக்கு சொன்னா, அப்பா வந்து நெறைய வேஷ்டி, சட்டை அப்படிதான் போட்டு நடிச்சு தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எனக்கு அப்பா அப்படின்னா, அல்லி அர்ஜுனா அந்த படத்துல தான் ரொம்ப ரெலவன்ட். ஏன்னா அப்பாவ நான் எப்பவுமே ஜீன், டீ ஷர்ட்ல தான் நான் பார்த்துருக்கேன். கேஷுவல்ஸ்ல இருப்பாரு ரொம்ப எப்பவுமே. கேஷுவல்ஸா நான் பார்த்துருக்கிறேன். அவரோட பெரிய விஷயமே அந்த ரேபன், அந்த கிளாஸஸ் போடுறது, காகுல்ஸு. 2வது விஷயம், அத பண்ணிட்டே இருக்கும்போது, அவரு படம் பார்க்கும்போது, "என் படத்த பார்க்குறீங்களாம்மா?" அப்படின்னு என்ன கேட்பாரு. "ஆமாப்பா பார்க்குறோம்னா." "பார்த்துட்டு எனக்கு விமர்சனம் சொல்லுங்கம்மா" அப்படின்னுவாரு. "அப்பா நாங்க விமர்சனம் சொல்ற இடத்துல நாங்க இல்லப்பா" அப்படின்னு சொல்லுவோம். "இல்லம்மா நீங்க சொல்லுங்க, அத நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லுவாரு. அதனால அவரோட எல்லா படமும் பார்ப்போம். பட் அல்லி அர்ஜுனா தான் எங்களோட முக்கியமான படம். அவர்ட்ட நான் வந்து ரெலவன்ட்டா பேசினது. நெறைய பேர் வந்து லண்டன்ல பார்த்து அவர்கிட்ட ரொம்ப கேள்வி கேட்ட படம் வந்து சின்ன தாய். சின்னது. ஓ! எல்லாருமே அதாவது அ அங்க வந்து எல்லா நேஷனாலிட்டீஸ் இருக்கிறாங்க. தமிழ்லயும் பேசுறவங்களும் இருப்பாங்க. தமிழ் பேசாத இந்தியன்ஸும் இருப்பாங்க. அவங்க எல்லாமும் கேட்கிற படம் வந்து சின்ன தாய் தான். ஓ! அது ரொம்ப பர்ட்டிகுலரா கேட்பாங்க. ஏன்னா அந்த படத்துக்கும், அந்த கேரக்டருக்கும் ரெஃபரன்ஸ் ரொம்ப கிடையாது ஆக்சுவலா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ல போனா மட்டும் தான் அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். அத ஆக்சுவலா அவர் படத்துல அந்த கேரக்டருக்கு ரொம்ப டெபிக்ட் பண்ணியிருப்பாருன்றத வந்து, அது ரொம்ப நேரம் பேசுவாங்க நெறைய இடத்துல. அத நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன். நீங்க இப்ப உங்களோட ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு இருந்த அந்த ஒரு 13, 14 இயர்ஸ்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சொல்றேன். மறக்க முடியாத ஒரு ட்ரிப் அவர் அங்க இருக்கும்போதுன்னா எத சொல்லுவீங்க நீங்க? 2, 3 ட்ரிப் ரொம்ப அ டூ ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து பாரிஸ்க்கு போனது. அது நாங்க எப்படி போனோம்னாங்க, அது வந்து கார்ல போயிட்டு, அதுக்கப்புறம் க்ரூஸ்ல போனோம். ஷிப் உள்ள போயிட்டு, அங்க இருந்துட்டு, அதுலேருந்து திருப்பி அங்க கார்ல பாரிஸ்க்கு டிரைவ் பண்ண போனோம். பாரிஸ்ல ஃபுல்லாவே வந்து டிரைவ்ல தான் இருந்தோம். அப்பாக்கு அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, குடும்பத்தோட போறதுக்கு. அது வந்து எங்களுக்கு ஒரு 1 வீக் ட்ரிப்பு. அந்த ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுல கூட பாருங்களேன், நானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஈவ்னிங் மீல் முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அம்மா இங்க ஒரு கேன்னு ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். யூரோப் பக்கத்துல. எங்களுக்கு அது தெரியல. அது ரொம்ப ஃபேமஸ்மா. அதுல ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு பேலே மாரி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அத போய் பார்க்கணும். அந்த ஆர்ட்க்காக அத பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப நம்ம எவ்ளோ அப்டேட்டடா இருக்கணும்ன்றது அப்பதான் தெரிய வந்தது. அது ரொம்ப பர்ட்டிகுலரா க்ளோஸ் டூ ஹார்ட். ஏன்னா, அது வந்து 2006, 7 டைம்ல. ஓகே, ஓகே. 2010 டைம்ல வந்து டார்செட்ன்னு ஒரு இடம். அவருக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இங்க ஒரு பீச் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்ப ஃபிஷர்மன் கோவ் போனா கூட அது பிரைவேட் பீச்சா இருக்கும். ஆமாமாமா. அது கொஞ்சம் இங்க ஹியூமிடிட்டி ஜாஸ்தினால கொஞ்சம் ஸ்டிக் ஆன் ஆகும். அங்க அப்படி இருக்காது. டார்செட்டுக்கு அதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு மவுண்டன் மாரி ஏறி போய் கீழ இறங்கி போணும். அது வந்து அவங்க சன்னோட அவருக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருந்துச்சு அதுல. ஏன்னா, அவர் அடிக்கடி சொல்லுவார். நான் சரவணா கைய புடிச்சு நடந்த காலம் போய், இப்ப சரவணா என் கைய புடிச்சுட்டு என்ன கூட்டு போற காலம் வந்துருச்சுமா அப்டின்னுவாரு. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்லுவார்ன்னா, எனக்கு வந்து அவன் வந்து மகன் இல்லம்மா, என்னோட அப்பா. அப்படின்றத நெறைய இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லுவாரு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் இடம் போறது வந்து இட்ஸ் க்ளோஸ் டூ ஹார்ட். எனக்கும் தெரியும். அது அவரு பேசும்போது என்ன வேல்யூல சொல்றாருன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் உங்களுடைய 2 பசங்களுமே லைக் ஸ்கூல் போம்போதும் சரி, பேரன்களுக்கும் தாத்தாக்குமான அந்த பாண்டிங் எப்படி ஸ்கூலுக்குலாம் கூட்டு போறது நாங்க இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவாரா? கூட்டு போறது. கண்டிப்பாக. அது வந்து அவர் ஆக்சுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு விஷயம். எனக்கு நெறைய பெருமை மைல்ஸ்டோனான நெறைய விஷயங்கள் என்னன்னா, என் 2 பசங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கும் அவரு தான் கூட்டு போனார். அவரு தான் கூட்டு போயிட்டு, பாட்டி அவரு கூட்டு போயி, அவங்கள செப்டம்பர்ல தான் ஏன்னா அவரு கரெக்ட்டா வந்து அந்த டைம்க்கு ஏத்த மாரி வருவாரு. செப்டம்பர்ல தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். வந்து கூட்டு போவார்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாஃப் டே இருக்கும். பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் இருந்தார். ஹாஃப் டே இருக்கும். ஸோ எய்தர் மார்னிங் இல்ல ஈவினிங். அவருக்கு என்னன்னா வாக்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால, பசங்கள கூட்டு போயிட்டு, அவங்களுக்காக புடிச்ச சில விஷயங்கள் இருக்கும். இப்போ KFCன்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு குட்டி, குட்டி விஷயங்கள் இருக்கும். அத வாங்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. ஸோ இன்னுமே இப்ப என்னோட பெரிய சன் வந்து 21, சின்னவன் 18. இன்னுமே அந்த KFCல போய் அந்த டிஷ் வாங்குனாங்கன்னா, அது தாத்தா வாங்கி குடுத்ததுன்னு இன்னும் ரெலவென்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் அது ரொம்ப சொல்லுவாரு. அது அவரு சொல்லுவாரு, "இதெல்லாம் நான் சரவணா கிட்டயும், பிரியா கிட்டயும் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. பெரிய பிரியாகிட்டயும் மிஸ் பண்ணிட்டேன். அத நான் கார்வின் பூவின், ஆதி சக்தி அவங்க கிட்ட நான் காம்பன்சேட் பண்றேன்றத" ரொம்ப இதுவா சொல்லுவாரு. ரொம்ப மிஸ் பண்றோம். பசங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. இல்ல. அதனால டெய்லி எய்தரவே அந்த ஞாபகங்கள் இருந்துட்டே இருக்கும் நிச்சயமா. கண்டிப்பாக. ஐயோ! எப்பவுமே அந்த கான்வர்சேஷன் வரும். இப்ப எங்க மதர் இன் லாட்ட பேசம்போது, சிஸ்டர் இன் லாட்ட பேசம்போது, இப்ப நாங்க பேசம்போது, இப்ப எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது ஒரு குட்டி வாக்குவாதம் வந்துச்சுன்னா, "சொல்லுங்கப்பா, அப்பா மாதிரி வராதுப்பா" அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்க மாமியாருக்கு வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுல வந்து மண்டே ஹாலிடே அவங்களுக்கு. அதுக்கு சண்டே நாங்க பேசுவோம். பேசும்போதே அவர் சொல்றார், "அம்மா மண்டே நாளைக்கு ஹாலிடே. 11:00 எழுந்துக்கிறோம்மா. 12:00 நாங்க புகாரி போறோம். அப்போ தேவி தியேட்டர்ல நெறைய படம் வரும். 3:30க்கு நாங்க படம் போயிட்டு ஈவினிங் வரோம்மா. மேபி முடிஞ்சா நாங்க வர வழியில சாப்ட்டுருவோம். இல்லன்னா பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம்." இது எனக்கு ரெசனேட் ஆயிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு நெனைப்போம். அதுல வந்து அப்போ கர்ணமாக்கு இது வந்து பழகிடுச்சு. அப்போ எனக்கு அது எப்படி தோணும்னா, எவ்ளோ தாட்ஃபுல்லா இருக்கிறாரு அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி. அதுவும் என்ன வயசுல நான் சொல்றேன்னா, 60 அண்ட் அபோவ். செய்த போல. அதுவும் இப்ப சென்னையில அந்த இருக்க கிரவுட் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. அத கரெக்ட்டாவும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது பொதுவா அந்த மாரி கான்வர்சேஷன்ஸ் வரும்போது வந்து ஒரு மகள் அப்பாவ பத்தி பேசுறது நம்ம பார்த்துருக்கோம். இது மாரிலாம். பட் ஒரு மருமகள் வந்து மாமனார பத்தி சொல்ற விஷயம் வந்து சம்திங் இஸ் வெரி ஒரு யூனிக்கான விஷயம் அது. இவ்ளோ விஷயங்கள் அந்த பாண்டிங் அந்த ஒரு அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். அந்த இல்லையா 60ஸ்ல இருந்து இந்த 70ஸ் வரைக்கும் இருக்கும்போது மேஜரான கண்டிப்பா. டேஸ்ல நீங்க இருந்திருக்கீங்க கூட. அண்ட் அது அவ்ளோ பார்க்க அவ்ளோ அழகா இருந்தது. நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்ப எல்லாமே மேக்ஸிமம் ஃபேமிலிஸ் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. தனித்தனியா இருக்காங்க எல்லாருமே. அந்த மாரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே தனித்தனியா ஒரு சிட்டில இருக்கிற மாரிலாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் வந்து முன்னாடி அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப இருக்க ஜெனரேஷன் நெறைய பேருக்கு தெரியல. பட் அது வந்து நீங்க உங்களோட ஃபேமிலில தொடர்ந்து இன்னும் சில மாரி உங்களுடைய மாமியார் ஆகட்டும், இப்ப சார் ஆகட்டும், உங்களுடைய கணவருடைய அக்கா இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறதே வந்து ஒரு செட்டிங் எக்ஸாம்பிள் மாரி தான் அது. ஸோ கண்டிப்பாக, அத கண்டிப்பாக. நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன வார்த்தையில ஒரு இது இருக்குங்க. இது வந்து நான் பண்ணியிருந்தேன்னா, இப்ப யூனிக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, அவரோட வயசுல அவர் பண்றது தான் பெரிய விஷயம். 25 வயசுல வந்து நான் இன்னோவேட்டிவா திங்க் பண்றேன்றதோ, இல்ல கொஞ்சம் அ கேட்கறதுன்றதோ பெரிய விஷயம் கிடையாது. 60 அண்ட் அபோவ் ஒரு மெச்சூர்ட் ப்ரொஃபஷனலா, செலிபிரிட்டியா இருக்கும்போது, அவரும் அவ்வளோ ஓப்பன் மைண்டடா இருந்தது தான் பெரிய விஷயம் ஆக்சுவலா சொல்லப்போனா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து விமன் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு ரொம்ப விரும்புவார். அதுல பெரிய கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்க மதர் இன் லா. இங்க இருந்தது மட்டுமே கிடையாது. லண்டன் வரும்போது எங்க மாமியார் வந்து ஜீன், டீ ஷர்ட்ல தான் இருப்பாங்க. அத என்னைக்குமே அவரு வந்து, "ஏன் கர்ணா? ஏன் வாங்கல?" அப்படின்னு தான் கேட்பாரே தவிர, ஏன் வாங்குனன்றதை கேட்கவே மாட்டாரு. ஸோ அவரு படத்துல பார்க்கறதுக்கும், வீட்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். ஸோ பெர்சனாலிட்டி அப்ரோச் எப்படின்னா, நீங்க என்ன உடுத்துறோன்றது மனசுல தான் இருக்குது. எப்படி பழகுறோம், எப்படி வேல்யூஸ கொண்டு வரோன்றத ஆக்சுவலா வந்து ஃபேமிலியா எங்களுக்கு காட்டிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச்ங்க.